ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான 1 கேஜி வெயிட் வர ப்ளூ வெல்வெட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான யம்மியான இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே 250 ml கப்பில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் நான் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டா தான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி கேக் வந்து நல்லா பொங்கி வரும். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ வெல்வெட் கேக்குக்கு தேவையான பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சிந்தட்டிக் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரத்தில் பட்டர் மில்காக ரெடி ஆகிடும். அடுத்தது கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக பீட் ஆகாது. இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம மைதா அளந்து எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணியாச்சு. கடைசி இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணக்கூடாது. அதனால் ஜஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் மில்கில் நான் வந்து செஃப் மாஸ்டரோட ராயல் ப்ளூ கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கடைசியில் வந்து கேக் பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது இடையில ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பட்டர் மில்க்கு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வந்திருக்கு. நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கலர் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 3 ட்ராப் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 8 இன்ச் கேக் மோல்டில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் கட் பண்ணும்போதே ஒரு சின்ன பீஸ் வந்து டெக்கரேஷனுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்கணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணும்போதே அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடும் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ வந்து கேக் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்க்கும் போது கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ அதே மாதிரி செகண்ட் லேயர் கேக்க வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம், அடுத்த லேயர் க்ரீம் குடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்கா நான் வந்து மில்க் மெய்டும், ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு வெளிய எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த கேக்க வந்து நல்லா லெவல் பண்ணிக்கலாம். கேக்க ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேக்குக்கு மேல வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக 3 லேயரா கட் பண்ணும்போது ஒரு சின்ன லேயர் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன். அது ஒரு பேன்ல போட்டு லைட்டா ஹீட் பண்ணி மிக்ஸில நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அத வந்து ஒரு வடிகட்டியில போட்டு இந்த மாரி டிசைன் குடுத்துட்ருக்கேன். கடைசியா கேக்குக்கு மேல சாக்லேட் டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான 1 கேஜி வெயிட் வர ப்ளூ வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.